காமிக்ஸ்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். முத்து காமிக்ஸில் இந்த லாரன்ஸ் டேவிட் வருவாங்க. அவங்க வந்து இந்த அழிவு கொள்ளை தீமை கழகம் ஆகோத்தி கழகம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய நோக்கமே உலகத்தை அழிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆகோத்தி கழகமாக தான் நான் வந்து இந்த டீப் ஸ்டேட்டை பார்க்குறேன். ஆனால் லாரன்ஸ் டேவிட் தான் எங்கே போகிறாங்க அப்படின்னு தெரியல. அண்டு இதில் சைனீஸ் அண்ட் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் கிளாஷ் ஆக போகிறதுன்றது நிச்சயம். பட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க. முன்ன மாதிரிலாம் வந்து அமெரிக்கா நினச்சா அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு தடையை கொண்டு வரலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம். அவங்கெல்லாம் வந்து வேறு வழியில் காலில் விழுந்துருவாங்க. அந்த காலெல்லாம் மலையேறி போச்சு தம்பி. அதெல்லாம் எப்போ இந்த அசுரன் படத்தில் அதிலலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். இன்றைக்கு வந்து சைனாவை தவிர்த்து விட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்தியா அவங்களுடைய சப்போர்ட்ன்றது அவங்களுக்கு நிச்சயமாக வேணும். அது இல்லாமல் சீனாவை அவர்களால் எதிர்க்க முடியாது. மெயின் ரீசன் என்னென்னா, சமீபத்தில் நண்பர் சில தகவல் ஷேர் பண்ணியிருந்தார். இப்போ இந்த யூரோப் அண்டு அமெரிக்கா அவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஜென்ரிக் மெடிசன் சொல்லுவோம் இல்லையா, அவுட் ஆஃப் பேட்டன்ட், இதை வந்து சைனா +1 அப்படின்ட்டு ஏற்கனவே கிட்டத்தட்ட நம்ம வந்து அவருக்கு சொன்ன கரெக்ட் ஃபிகர் வந்து 41 to 50% அமெரிக்காவுடைய மெடிசன் வந்து நம்ம தான் அமைச்சிட்ருக்கோம், ஜெனரிக் மெடிசன். அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இந்தியா இஸ் எ ரிலையபிள் ட்ரேடிங் பார்ட்னர். அவங்க வந்து இந்த மாதிரி சர்வாதிகாரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்டு இந்த எக்குத்தப்பாக நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். அதனால் இங்கே ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களும் வந்து அந்த டிஃபென்ஸ் காரிடார் மாதிரி ஃபார்மா காரிடார் அப்படின்னு ஆந்திராலெலாம் வந்து செயல்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்தியாவை வந்து ஓரளவுக்கு மேலே ஆண்டகனைஸ் பண்ண முடியாது. சைனா இந்தியா ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் எதிர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் துண்டை போட்டுன்னு போக வேண்டியது தாங்க.